எனக்கு விசிஷ்ட ஆவியும் நல்ல ஞானத்தையும் ஆண்டவர் தந்துள்ளார்.
நாளைக்கு பெரிய கோழியாட்டு வந்தான். அவனை பார்த்து எல்லாரும் பயந்து நடந்தாங்க. அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? 5 கூழாங்கல் எடுத்து பாக்கைக்குள்ள போட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு கல்லை மட்டும் எடுத்து கவல்ல வச்சு சுத்தி நெத்திலேயே போட்டேன். அவன் மூஞ்சுக்கு கூட விழுந்தான். நான் சின்ன பையனா பெரிய ஆனது. சின்ன மசனுக்குள்ள பெரிய ஆனவ வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளதுக்குள்ள தேவை மட்டுமே வந்தா உனக்குள்ள என்ன நடக்கும்? நன்றி. கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். அவர் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவே நிழலாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வர 6 நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரகத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணும். அப்போது அந்தரகத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அழைப்பாதீர்கள். அவர்கள் அதிக வாசனையினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களை போல நீங்கள் செய்யாதே. ராஜ்யம் வருவதாக. உங்களுடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கும் என்பதை மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். துன்மார்களுடைய ஆலோசனை நடக்காமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் ஞானமாயிருந்த மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு கண் காலத்தில் வழியோ அறியும்.